விஜய் உங்க விஜய்லையா? நம்ம விஜய். இப்ப நான் கூட கேட்கிறேன், இந்த ஜென்சிஸ்லாம் வந்து எல்லாம் சொல்லிருக்கீங்களா, நாங்க வந்து காசு கொடுத்து கடன் அடைப்போம் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு புரியல. என்ன அடைக்க போறீங்க? எத்தனை பேரையா நீங்க சம்பாதிக்கிறீங்க? நீங்க உண்மையிலேயே சம்பாரிச்சாக்கா முதலமைச்சர் நிதியில வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு அனுப்புங்க. நான் பாக்குறேன் எத்தனை பேர் காசு அனுப்புறீங்கன்னு. நீங்க காசு உண்மையிலே அனுப்புனீங்கன்னா கீழே என் பதில போடுங்க, சரியா? 1000 பேர் காசு அனுப்புனாக்கா நான் என் மீசி சரைச்சிக்கிறேன். நான் இப்ப சொல்றேன். ஏன்னா இது அண்ணன் விஜய் மேல இருக்கிற பற்றுன்னு கிடையாது. இத்தனை பிள்ளைங்க இவ்வளவு தூரம் நான் சம்பாரிச்ச காசை வந்துட்டு எங்க அண்ணனுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமைப்பட்டிருக்கேன், சரியா? ஆனா என் மீசியை சரைச்சாக்கா கேவலமா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, அண்ணனுக்காண்டியும் இப்ப இருக்கிற ஜென்சிஸ் பிள்ளைங்களுக்காண்டியும் நான் சரிச்சுக்கிறேன். ஆனா இது சத்தியமா சொல்றேன், நீங்க மட்டும் அனுப்பலன்னு வைங்களேன், இதை விட கேவலம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அண்ணன் ஜெயிக்கிறது யாரு? நீங்க தானே. தக்கூரித்தனமா இருக்கும். நீங்க செஞ்சதான் அது உண்மையிலேயே தக்கூரியா இல்ல ஆச்சரியக்கூடியான்னு எனக்கே தெரியும், சரியா? பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா பண்ணுவீங்களா இல்லையா எனக்கே தெரியல. காரணம்னா இங்க ஆச்சரியக்கூடிய தக்கூரி தான் ரொம்ப பேர் இருக்கீங்க. பண்ணுங்க, பார்க்கலாம்.